கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அதிமுக கூட்டத்திலேயே தாவேகா கொடி பறக்குது அப்படின்னா அப்போ அதிமுக டம்மி ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இல்லை, அப்போ பாஜக உதவுது அப்படின்னா பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அவர்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு ஆதவ அர்ஜுன் அவர்களும் பேசியிருக்காரு, இவங்களும் பேசியிருக்காங்க. சொல்லலையே மறுபடியும் ஏன் எத்தனை தடவையா சொல்லணும்? அப்போ அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு சொன்னது வேறையா? மாசம் மாசம் பேசிட்டு இருக்கணும் அவனுக்கு. அது போன மாசம், இது இந்த மாசம்ன்றதுக்கு என்ன நம்மலாம் பார்த்தா என்ன வடிவேல் மாதிரி தெரியுது அவனுக்கு. இப்போ வந்து நாங்கள் கூட்டணி அப்படின்னு வச்சுக்கின்னு எண்ணம் தான் முக்கியம்னு சொல்றது, இப்போ அதுவும் பத்தாது, இன்னும் எல்லாரும் வாங்க, ஓட்டு சேர்த்துடக்கூடாது, திமுக நிற்கணும்னா நீங்க வரணும் அப்படின்னு அவரை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் கூட அவர் சீந்தவே இல்லை. நீங்க வரணும்னா அது மாதிரி வரமாட்டாங்க, நீங்களாம் கூப்பிடாதீங்க அப்படி கூட சொல்லல. அந்த அளவுக்கு உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காரு. பாஜக எப்படி ஏடிஎம்கே கிட்ட வந்து இது மாதிரிலாம் எண்ணம் தான் முக்கியம்னு சொல்லி டோட்டல் சரண்டர் மாதிரி இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து தாவேகாவிடம் சரண்டர் மாதிரி. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அவர் சொல்றாரு, ரைட்டுங்க, ஏதோ நீங்க கேட்குறீங்க திமுக அகற்றணும், அந்த குறிக்கோளில் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க, சரி அதிமுக நீங்கள் ஒரு 70 சீட் எடுத்துக்கோங்க, பாஜக நீங்கள் ஒரு 4 சீட்டு வச்சுக்கோங்க. இல்லை பாஜக வானாம்ப்பா, மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்ல முடியாது, அதில் பாஜக நீங்கள் வெளில போயிருங்க, திமுக ஆகட்டும், அதானே உங்கள் நோக்கம். ஏன் சார் இப்படி இறங்கி போயிட்டாங்க? அண்ணாமலை இருக்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வேற மாதிரியான தடாலடி முடிவுலாம் எடுத்தாங்க, அதிமுகவே எதிர்த்தாங்க. 4 பேர் நல்லா இருக்கணும், எதுவுமே தப்பு. ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ இருக்குப்பா, அதை விட வேற என்ன ஒன்று? அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோதான். அவங்க எதுவுமே பேசலை. ஆனா இவங்க அந்த பக்கம் ஒன்று சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை இவ்வளோ உதாசீனப்படுத்தி கூட உங்க அந்த அழைப்புகளுக்கெல்லாம் பதிலே சொல்லாம இருக்கும்போது கூட, இந்த சந்தர்ப்பத்தில் கூட உங்க பேரையே சொல்லாத கூட நீங்க போயிட்டு வந்துட்டாரு இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நாளைக்கு அவர் வந்து கரெக்டா எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் வர முடியாதுங்க, நாங்க தாங்க திமுக இது போறோம், ஏற்கனவே நாங்க சொன்னோம்ல, இங்க களம் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், அதிமுக உடன் தாவேகா இணையுமா சார்? அவங்க கூட்டத்திலலாம் கொடிலாம் பறக்குது, என்ன நடக்குது ரூபன்? அதிமுக கூட்டத்திலேயே தாவேகா கொடி பறக்குது அப்படின்னா அப்போ அதிமுக டம்மி ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். எப்பா உன் கட்சி கூட்டத்தில் இல்லை இப்படி எடுத்துப்பேன், நீ வந்து ஒரு கல்யாணம் நடத்துகிற உன் வீட்டில், அப்போது அங்கே வந்து உன் பங்காளியோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து நீ சந்தோஷப்படுவியா? ஆனால் அண்ணன் எடப்பாடியார் சந்தோஷப்பட்டுக்கிறாரு, அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே சந்தோஷப்படுற ஒரு முக்கிய கட்சி, ஒரு அதிசய கட்சி, அற்புத கட்சி வரப்போகுது இல்லை. அவரும் வந்து இந்த மாதிரி வந்து வரும் பொருள் உரைப்பதெல்லாம் சொல்லியிருக்காரு, பின்னாடி வரப்போவதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த மாதிரி. ஆனால் வரணுமே, அதானே முக்கியம். இவ்வளோ தூரம் கிட்ட நெருங்கிட்டாங்களே, கரூர் சம்பவம், மத்திய பாஜக உதவுது, ஹெல்ப் பண்ணுது அப்படி பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அப்போ பாஜக உதவுது அப்படின்னா பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, அவர்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு ஆதவ அர்ஜுன் அவர்களும் பேசியிருக்காரு, இவங்களும் பேசியிருக்காங்க. இப்போ சொல்லலையே மறுபடியும்? ஏன் எத்தனை தடவையா சொல்லணும்? அப்போ அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு சொன்னது வேறையா? மாசம் மாசம் பேசிட்டு இருக்கணும் அவனுக்கு. அது போன மாசம், இது இந்த மாசம்ன்றதுக்கு என்ன நம்மலாம் பார்த்தா என்ன வடிவேல் மாதிரி தெரியுது அவனுக்கு? இல்லை நீ நானும் கைப்புள்ள கட்டத்துறையா அப்படி நினைச்சுக்கிட்டாங்களா அவங்க? வேற என்ன பண்ண முடியும்? அவர் என்ன சொன்னாரு? மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்றீங்க, ஆனா அவங்க கொள்கைக்கு விரோதமா நீங்க பாஜகவோட கூட்டு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாரா இல்லையா? கரூர் சம்பவத்துக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி தானே பேசினாரு. அப்போ இவரே அங்க போனா உள்ள பாஜக வெளில தள்ளிடுவாங்களோ? அவங்க தியாகிகள்ப்பா, திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பாஜக 26 முக்கியம் இல்ல, 29 தான் முக்கியம். அதுவும் சொன்னாங்கன்னு சொல்றேன். அதான் 26 முக்கியம் இல்லை. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்களே எனக்கு முக்கியம் இல்லைன்றுவாங்க. அந்த கட்டமும் வருமா சரி சூழ்நிலை பார்க்கும்போது? அதாவதுங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை சந்திக்க வேண்டும். ஒரு சில இடைத்தேர்தல்களாக ஒரு சில பேர் கலந்துக்காம போறாங்க. இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை அப்படின்னு ஒரு கொள்கை முடிவாகவே வச்சிருந்தாங்க ரொம்ப வருஷங்கள். அது வேற விஷயம். மற்றபடி வந்து தேர்தல் இது எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்களே முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஜனங்க என்ன நினைப்பாங்க? அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற ஜனங்க மாதிரி தெரியலையா? 26 முக்கியம் இல்லைன்றீங்க நீங்க,
உங்களுக்கு 29 தான் முக்கியமா? அப்போ வந்து மத்தியில் ஆட்சி செய்யறது மட்டும்தான் பாஜகவுக்கு முக்கியம், மாநிலம் எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, அதானே சொல்ல வரீங்க? அப்ப நீங்க எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு மக்கள் சொன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றாங்க? அது வந்து கட்சிக்காரங்க சொன்னதா தெரியல, வேறு சிலர் இந்த மாதிரி தான் சொன்னாரு. அப்போ விட்டுருங்க. ஆனால் இதுதான் பாஜகவுடைய பிரச்சனை. ஈவன் அதிமுகவுக்கு இன்னைக்கு தான் பிரச்சனை. யாரோ ஏதோ சொல்லிடுறாங்க, இது வந்து அது கட்சி மேலே ஒரு இம்ப்ரெஷனாக வந்துடும், இந்த கட்சி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. கட்சியில் யாராவது சொல்லியிருக்காங்க, கட்சியில் என்ன சொன்னாங்க? எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அவ்வளோதான் சொன்னாங்க. மற்றபடி 10 போதும் 20 போதும் அப்படின்லாம் சொல்லலை. அந்த ஒரே வார்த்தையில் ரத்தின சுருக்கமாக முடித்து விட்டார். அதுவே தப்பு, அது வேற விஷயம். இதில் எப்படி கூட்டணி ஆச்சுதான் அப்படிங்கிறதையும் கிளைம் பண்ணுறாங்க. கொடுக்க போகிறதே 10 அப்படின்னா அதில் எத்தனை ஜெயிக்க போகிறோம், எத்தனை மந்திரி கொடுப்பாங்க? இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ இவங்க பாட்டுக்கு. நாங்கள் உங்களுக்கு வந்து 26 முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி தான் கட்சியில் சொல்லலாம். 26 முக்கியம் இல்லைன்னு கட்சியில் சொல்லலை. அதனால தேவையில்லாமல் நம்ம ரொம்ப அவங்கள கலாய்க்க கூடாது. கட்சியில் யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரி சொல்லவும் மாட்டாங்க. குருமூர்த்தி கட்சியில் ஒரு ஆளே இல்லைங்கன்னு சொல்றீங்க. இல்லைங்க, அவர் கட்சியில் ஏதாவது பதவியில் இருக்காரா? நான் அவரான்னு தெரியல, யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், கட்சியில் இருக்கவங்க சொல்லணும். அதை தான் நான் சொன்னேன் அப்போவே, எண்ணம் தான் முக்கியம்னு சொன்னாருன்னு. அதுவே தப்பு. நாளைக்கு வந்து சீட்டு எத்தனை சீட்டு என்னென்ன சீட்டு அப்படின்னும் போது, சார் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க சார், எண்ணம் தானே, இதயத்தில் இடம் கொடுக்குறோம் சார், அவங்கள மாதிரியே நாங்களும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பேரம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இல்லை. அப்போ என்ன ஆகுது, நாங்கள் வந்து அவங்க கூட்டணிக்காக காத்து கொண்டு இருக்கின்றோம், எதையும் செய்ய தயார் அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லை. ஏடிஎம்கே ஆயிட்டாங்க, விஜய் கூட்டணிக்காண்டி காத்திருக்கிறோம். அதே தான் இப்போ ஏடிஎம்கே அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜக எப்படி ஏடிஎம்கே கிட்ட வந்து இது மாதிரிலாம் எண்ணம் தான் முக்கியம்னு சொல்லி டோட்டல் சரண்டர் மாதிரி இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து தாவேகாவிடம் சரண்டர்ன்ற மாதிரி. ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு என்ன சொன்னாரு, ஒரு பலம் வாய்ந்த கட்சி எங்க பக்கம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அற்புத கட்சின்னு சொன்னாரு, அதிசய கட்சின்னு சொன்னாரு. அப்படி இருக்குச்சு. இப்போ வந்து பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னும் போது, அப்போ அதுதான் அந்த பலம் வாய்ந்த கட்சி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டிலே வந்து அதிக அளவு உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய கட்சின்னு சொல்றீங்க, பல வருடங்கள் தமிழகத்தை ஆண்ட கட்சின்னு சொல்றீங்க. அப்படி இருந்துச்சு இன்னொரு கட்சியை நீங்கள் பலம் வாய்ந்த கட்சி, அவங்க வந்ததுனால நாங்கள் 210 230 அப்படியே சொல்லிட்டு போகலாம், இப்படிலாம் சொல்லியிருந்தா அப்போ அந்த கட்சி என்ன ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நாம் வந்தால் தான் இவங்க ஜெயிக்க போகிறாங்க, அதனால் எங்களுக்கு ஒரு 150 கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேணால் நான் ஒரு டெப்டி சிஎம் கொடுக்குறோம், எப்படி எடப்பாடியார் டெப்டி சிஎம் ஒத்துப்பாங்களா? இல்லை அவங்க கட்சியில் வந்து விஜய் டெப்டி சிஎம்னா ஒத்துப்பாங்களா? அங்கே பாஜக இருக்குது, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் என்ன சொல்கிறாங்க, கொள்கை எதிரின்னு சொன்னாங்க, கட்சியில் பாஜகவுடைய பி டீம்னு நாங்கள் சொன்னது நிஜமாயிடுச்சு, பாஜக தான் ஆட்டி வைக்கின்றது, பாசிச ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் அப்படின்னு பச்சக்குன்னு ஒரு முத்த குத்துருவாங்க. அதை ஏற்றுக்குன்னு போட்டி போடுறதுக்கு தாவேகா தயாரா? இல்லைன்னா அந்த முத்திரையெல்லாம் வேணாங்க, பாஜக நீங்கள் போங்க இல்லை போ அப்படின்னு சொல்லி வரத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க பாஜக அப்படின்னா தான் உண்டு. போகுமா மேலே பாஜக? விஜயை விட்டுட்டு போயிருமா? இப்போ இருக்க சூழ்நிலை நான் சொல்கிறேன். நாங்கள் உங்களை வச்சுப்போம்மா, நீங்கள் என்ன போகிறது, நாங்கள் வச்சுக்கினா விடமாட்டவங்கள நாங்கள். சரி நீங்கள் இருங்க, ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அருமையான நம்பர், ரவுண்டாக ஒரு ஃபிகர் கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் சீட் 0. அதை விட ரவுண்டான ஒரு ஃபிகர் நீங்கள் பார்க்க முடியாது. அதை இப்படி பண்ணலாமா? நீங்கள் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டுக்கோங்க, நின்றுக்கங்க, நாங்கள் என்ன போட்டியிடல, 5 10 தரோம். எதுக்கு அந்த 5 10 கூட? அப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாஜக இருக்கும் கூட்டணிகள் தாவேகா இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மதச்சார்பற்ற அப்படின்றதுக்கு சிக்கல் வந்துடும்ல. இப்போ வரைக்கும் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. பாஜக இயக்குதோ, அதாவது பாஜக வந்து தாவேகாவை இயக்குதோ இல்லையோ, நான் பார்க்கறத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. அதனால இப்படி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. தாவேகா தரப்புலேருந்து பாஜகவை ஆதரித்தோ இல்லை ஆமாங்க நாங்கள் அவங்களும் ஒன்றா சேர போகிறோம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு நியூஸ் வந்ததா? கிட்ட நெருங்கும் போது வருமோ? அதெல்லாம் விடுங்க, இந்த தரப்புலேருந்து தானே ஆளாளுக்கு பேசி நிற்கிறாங்க. இருக்கிறாங்க. ஆமா, நாங்கள் மறுக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை, அப்படி அவங்க எதுவுமே பேசலை. இவங்க தானே வந்து உங்களுக்கு நாங்க ஆதரவாணி போன்றாங்க, அவங்க கூட நீங்க என்ன தப்பு பண்ணாரு, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டா வந்தது தப்பா, இப்படிலாம் கேட்டுன்னு இருக்கும்போது அப்போ அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்க தான் வந்து வாங்க வாங்க நாங்க அவங்க கூட வந்து ஒட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஒரு சீன் போட்டுனுக்கிறீங்க. ஏன் சார் இப்படி இறங்கி போயிட்டாங்க? அண்ணாமலை இருக்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேற மாதிரியான தடாலடி முடிவுலாம் எடுத்தாங்க, அதிமுகவே எதிர்த்தாங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுலாம் வச்சு. இப்போ இன்னைக்கு என்ன இப்படி 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை.
ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ கிடைக்குதுப்பா, அதை விட வேற என்ன ஒன்று உனக்கு? என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோதான். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. மறுபடியும் எழுதி ஒட்டி வச்சுக்காங்க. அது இதுக்கு தான் போல இருக்குது அந்த டைலாக். அது போதுமா? வேற ஒன்றும் வேணாம். கொள்கையை பற்றி பேசினதெல்லாம் சரி, மறந்துடுவோம். நாம் அவங்கள பற்றி என்னென்னலாம் பேசணுன்றதெல்லாம் மறந்துடுவோம். இதே மெர்சல் படுத்தும் போது இப்போ தமிழிசை அவர்கள் தான் வந்து இங்கே தமிழக பாஜக தலைவராக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவை என்னெல்லாம் ஓட்டினாங்க, எவ்வளோ வந்து பிரச்சனை நடந்தது இந்த மெர்சல் படுத்தும் போது. என்னென்னவோ டைலாகை வச்சு அந்த ஜிஎஸ்டி, இந்த வரி போடுறது, இதையெல்லாம் வந்து தாக்கி இது பண்ணி எதிர்த்து பதில் கொடுக்க முடியாமல் சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த கட்டத்தில் எதிர்த்து பதில் கொடுக்க முடியாமல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து கேள்வி கேட்டப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் ஏதோ சினிமாவில் டைலாக் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா இல்லையா? நமக்கு தான் அறிவு இல்லை. ஏன்னா வரி இல்லாமல் ஒரு நாடு ஃபங்க்ஷன் ஆகுமா? நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சினிமாவில் சொல்லிட்ட உடனே அப்படியே அப்படின்னு கை தட்டின்னு உட்காந்துருந்தோம். சரி, நாம வருங்க. அரசியல்வாதிகள் அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நடந்தது. ஜோசப் விஜய் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து அவருக்காக நான் வந்து துணை நிற்பேன், பாதுகாப்பாக நிற்போம் அப்படின்னு அவர் கேட்டாரா அவங்க கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு? கேட்டு போறாங்களா டெல்லிக்கு? அவங்க வந்து அரசாங்கத்து மூலமாக கேட்குறாங்களே தவிர இந்த கட்சி எனக்கு பாதுகாப்பு வரணும்னு உங்களை சீண்ட கூட இல்லை. அவங்க திரும்பி கூட பார்க்கல. மத்தியில் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்கள் இருந்துட்டு போங்க, நாங்கள் கோர்ட்டுக்கு தானங்க போனோங்க, உங்ககிட்டயா போனோம் இல்லை அமித்ஷா அவர்கள் வீட்டுக்கு போனோமா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு? நீங்கள் தானே வாண்டனா வந்து வண்டியில் ஏறினீங்க. நாங்கள் ஒரு வார்த்தை, அது வேற. இந்த மாதிரி ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி. அதில் எங்கேயாவது அதிமுக தலைவருக்கு, பாஜக தலைவருக்கு ஏதாவது சொன்னாங்களா? ஆதரவுன்னு நிறைய பேர் ஊடகத்தில் இருக்கவங்க, மீடியாவில் அண்டு பத்திரிகையில் இருக்கவங்க, சும்மா இருக்கவங்க, இது மாதிரி நிறைய பேர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள், நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாரோடையும் 10ஓட 1, 11, அத்தோட 1, நீ 1ன்ற மாதிரிலாம் வந்து நன்றி தெரிவித்திருந்தார். அட்லீஸ்ட் அப்போவாது நீங்கள் ஒதுங்கி இருக்கணுமா வேணாமா? இவ்வளோ தூரம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். நாம் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பித்த பிறகு தான் தாவேகால எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரிஞ்சுக்கின்னு அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு கூட நன்றி தெரிவிக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே போனோமா அப்படின்னு யோசிச்சிருக்கணும். அதுக்கும் மேலே வந்து நாங்கள் தான் ஆதரவு அப்படின்னும் போது அப்போ அதுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான். அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் எதிர்பார்த்து தான் இருக்குது அதிமுக பாஜகவும். அவர் வானான்னு சொன்னா கூட இவங்க போய் ஒட்டிப்பாங்க போல இருக்குது. ஒட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் உங்கள் கூட்டணியில் தாங்க இருக்கோம், நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரூபன். அந்த மாதிரி தான் போய் ஏன் இவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆகிட போகுது இப்போ? திமுகவை அகற்றணும், ஆகவே ஒன்று சேருகிறோம். ஒரு விதத்தில் நல்லது தானே சார். அப்போ நீங்களே அகண்டு போயிருந்தீங்களே, என்னடா பக்கம்? என்ன லாஜிக் எனக்கு புரியல. அப்போ எதுக்கு நீங்கள் பாஜகவோட சேர்ந்தீங்க? அகற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கணும். ஒன்று, நீங்கள் வந்து நாங்கள் தமிழகத்திலேயே பெரிய கட்சி, எத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆட்சியை மாற்ற போகிறோம்னு சொல்கிறீங்க, அப்போ தனியாகவே நின்றுருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்களால தான் வந்து எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ மறுபடியும் அவங்களோட போய் சேர்ந்துக்கணும். சரி, ரைட்டு, ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, பாட்னி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, 2 பேரும் சேர்ந்த உடனே இது பண்ணிடுவாங்கன்னா அப்பவும் பார்த்தாம இல்லை அவர் வரணும். இது பாஜக தலைவர்கள் நிறைய பேர் சொன்னதுதான். ஓட்டெல்லாம் செதறக்கூடாது. கரெக்ட் தான். அந்த பக்கம் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் இருக்கு, அதே மாதிரி இதுக்கும் வரணும். இல்லை 2 கட்சி மட்டும். எத்தனை கட்சி இருக்குன்றது முக்கியம் கிடையாது, கொள்கை தான் முக்கியங்கிறீங்களா? கொள்கை கூட முக்கியமே கிடையாது. கொள்கையெல்லாம் பார்த்து யாரும் இப்போ கூட்டணி வைக்கிறாங்க? கொண்ட வார்த்தை முக்கியங்கிறீங்களா? வார்த்தையா? அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி வார்த்தை இல்லாமா முக்கியம்? இங்க அண்ணாமலை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரா எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிக்கணும், அதுதான் இங்க முக்கியம். அப்போ உங்களால தனியா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்களே வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க? அப்புறம் அவர் வந்தா வரட்டும், வராட்டி போட்டுங்க, ஆதரவு கேட்டால் கொடுக்க போகிறோம், ஏதோ எங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம், அவ்வளோதான். இல்லை, இந்த விஷயத்தை நம்ம அப்போ இப்படி பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் இப்பவும் விஜய் எதிர்பார்த்து இருக்கிறாரு, பாஜகவும் இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேருக்குமே தெரியுது, நம்ம நின்னோம்னா மக்கள் மத்தியில் நமக்கே செல்வாக்கு இல்லடா சாமி, எப்பா இவனை பிடிச்சிக்கணும், விட்டுக்கணும், எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. அப்படித்தான் இவங்க இன்னைக்கு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க கிரியேட் பண்ணுறாங்களா, கட்சிக்காரங்களே செய்கிறாங்களா? வேணுங்க, இவங்க 2 தலைமையுமே தான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களை விடுங்க, மற்றவங்கள விடுங்க, இவங்களே தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையார் சுழி போடப்பட்டது கொடி பறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக தொண்டனுக்கும் அதிமுக தொண்டனுக்கும் நான் விஜய் தரப்புலேருந்து ஏதாவது சொன்னாங்களா? அவங்க வாயே துறக்கல.
ஏங்க நீங்களா கடந்து வந்து எல்லாம் முடிவாயிடுச்சுன்ற மாதிரி சொல்றீங்க சார்? இந்த விஷயத்துல ஒரு விஷயம் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கு தெரிய வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளோ காட்டமா அதிமுக எதிர்த்து அவர் என்ன பேச்சு பேசியிருப்பாரு எல்லாரும் தெரியும். அப்படி மானரோசம் கெட்டு நான் மாநில தலைவராக இருக்கேன், பாஜக தொண்டர்கள் அப்படி யாரும் செயல்பட தேவையில்லைன்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சாரு. இப்போ அப்படியே மாறிட்டாரு. அண்ணாமலை அவரோட எனக்கு தேவையில்லை, என்னையும் போங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாரு. இதை இங்கே பொருத்தி பார்க்கலாமா? இவங்களுக்கு இது இல்லையாப்போ இல்லை அது முக்கியமாக ஒரு கட்சிக்கு தேவை? ஏன்னா நீங்கள் சொல்ல வருது பார்த்தா இப்படி போய் ஒட்டிக்கிட்டு போய் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கெட்டது நீங்கள் கெடாமல் கேட்டிங்கன்னா உங்கள் தொண்டர்கள் ஒரு கட்சி நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கிற மாதிரி. அதாவது ரூபன் 26 பாஜகவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்றத ஒரு விதத்தில் நான் ஒத்துக்கிறேன். இந்த சென்ஸ் 26 அவங்க தனியாக இருந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஸோ 2031 தான் வந்து அவங்க ட்ரை பண்ணணும் ஆட்சியை பிடிப்பதற்கு. அண்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூட்டணியிலேயே இருந்ததை விட தனியாக நின்று இப்போ ஒடிஷா மாடல் எடுத்துக்காங்க, மகாராஷ்டிரா மாடல் வேறு, ஜூனியர் பார்ட்னராக ஆரம்பித்து சீனியர் பார்ட்னராக மாதிரி அப்புறம் தனியாக நின்று இப்படிலாம் நடந்ததுங்க. பட் ஒடிஷாவில் வந்து அவங்க முதல்ல கூட்டணியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டணியை விட்டு விலகி நின்று பல தேர்தல்களில் தோத்து அதுக்கப்புறமா அதை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த காங்கிரஸோடைய ஸ்பேஸை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி, ஏன்னா அங்கே 3 சக்திகள், இந்த பிஜு ஜனதா தள் ஒன்று, காங்கிரஸ் ஒன்று, பிஜேபி ஒன்று. அது களம் நியாயமான களமாகவும் தெரிஞ்சு அதான் அந்த 3 சக்திகளாக இருந்தது, மும்முனை போட்டி. அதில் வந்து இவங்க கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸை முழுக்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2024 பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக இப்படி இருந்தது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இவங்க? 2014 வாங்க, 14 எத்தனை சீட்டில் போட்டி போட்டாங்க, அப்போ கூட்டணிக்கு யார் தலைமை, யார் அதிக சீட்டு வாங்கினது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும், ரைட்டா? இங்கே பாஜக தலைமையில் அந்த கூட்டணி உருவானது 24. அண்டு கணிசமான அளவில் வாக்குகளும் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 அதுதான் முக்கியம் இல்லைல்ல, எப்படி இருந்தாலும் தனியாக நின்று நீ ஜெயிக்க போகிறது கிடையாது. அப்போது அந்த மும்முனை போட்டின்றதை வருகின்ற காலகட்டங்களில் இருமுனை போட்டி ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? தனியாகவே அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த இவங்க வருகின்ற காலகட்டங்களில் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. சார் தாவேகான்னு ஒன்று இருக்குது, அது அடுத்து தேமுதிக ஆயிருக்கும். ஏன்னா அதிமுக தனியாக பாஜக தனியாக நிற்குது அப்படின்னு சொன்னால் தாவேகா ஏற்கனவே வந்து அவங்க இப்போவும் அதை தான் அவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆதரவாளர்கள். அண்ணன் தாங்க சிஎம், அதை ஒத்துக்கினா கூட்டணி, அப்படி தான் நிறைய பேர் அவங்க ஆதரவாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தனியாக நின்றாங்கன்னா ஒரு 8-10% வாங்கி போட்டு அதுக்கப்புறம் தேமுதிக மாதிரி போகிறாங்களா, இல்லை வந்து கமல்ஹாசன் மாதிரி ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போகிறாங்களா, அது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்துடுவாங்கல்ல. அதை விட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் கூட்டணி அப்படின்னு வச்சுக்கின்னு எண்ணம் தான் முக்கியம்னு சொல்கிறது, இப்போ அதுவும் பத்தாது, இன்னும் எல்லாரும் வாங்க ஓட்டு சேர்த்துடக்கூடாது, திமுகவை நிற்கணும்னா நீங்கள் வரணும் அப்படின்னு அவரை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் கூட அவர் சீந்தவே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லேருந்து நிறைய பேர் இவங்க வரணும்னு பேசியிருந்தாங்க. அவர் பதில் கூட சொல்லலைங்க, நீங்க வரணும்னா அது மாதிரி வரமாட்டாங்க, நீங்களாம் கூப்பிடாதீங்க அப்படி கூட சொல்லலை. அந்த அளவுக்கு உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்காரு. இல்லை அவங்க வெக்கமே இல்லாமல் திரும்பவும் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல முடியும்? அண்ணாமலை இருந்தால் போயிருக்க மாட்டாரு. அப்போ இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்படி போய் விழுந்தா நாளைக்கு அவர் என்ன சொல்றாரு? ரைட்டுங்க, ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, திமுக அகற்றணும், அந்த குறிக்கோளில் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க, சரி அதிமுக நீங்கள் ஒரு 70 சீட் எடுத்துக்கோங்க, பாஜக நீங்கள் ஒரு 4 சீட்டு வச்சுக்கோங்க. இல்லை பாஜக வேணாம்ப்பா, அதான் மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்ல முடியாது, அதனால் பாஜக நீங்கள் வெளில போயிருங்க, திமுக ஆகட்டணும், அதானே உங்கள் நோக்கம். அதுக்காக ரைட்டு, நீங்கள் 29 இல்லை 31 4 எம்எல்ஏ ஃபீல் பண்ணுவாங்களா? அது என்ன பண்ணுறது, அந்த 4 பேர் கரெக்டு, இது எங்கள் எம்எல்சி பதவி கூட கிடையாது, 29 பார்த்துக்கலாம், நீங்கள் வெளில போயிருங்க அப்படின்னா சரிங்க அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஹைப் கொடுத்து ஏற்றி விட்டு வச்சுக்கிறீங்க. சும்மா இருந்தால் கூட உச்சத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. சரி, உச்சத்தில் தூக்கி வச்சாங்கன்னா பிரயோஜனம் இருக்கா? அவர் இப்போ வரைக்கும் ஒட்ட மாட்டேங்கிறாரு. ஒன்று நாடி போனோம்னா வான் சேர்த்துக்கே செய்யணும். அதுவும் இப்போ யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்களே கொண்டு போயிட்டு தாவேகா இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது, அதனால் பாருங்கள் அதிமுக பாஜக 2 பேரும் அப்படியே மேலே விழுந்து பராண்டுறாங்க அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் மறந்துட போகுது, எலெக்ஷன் நேரத்தில் மறுபடியும் தாவேகா விகரசா களத்தில் குதிக்கிறாங்கன்னு சொன்னால் ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஐயா அதிமுக பாஜகலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுப்பா, இவர் கூட்டணிக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து திமுகவை தோக்கடிங்கன்னா அப்போ அது தாவேகாவில் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி தானே ஜனங்க நினைப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டும் ஒன்றும் இல்லாமல் போடுமே. திமுக நல்லதோ கெட்டதோ அவங்க எப்படியோ, ஆனால் அவன் பேசுகிற பேச்சு
ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்குது. கொள்கை தான் முக்கியம், நாங்கள் வந்து ஒரு மத சார்பு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் எடுத்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தே நிற்கிறாங்களே. இது வந்து ரூபன், அந்த கொள்கை அப்படின்றத விட நாங்க வந்து பலமாக இருக்கின்றோம் அப்படின்ற இம்ப்ரெஷனை எந்த காலத்திலையும் அவங்க கைவிட்டுட மாட்டாங்க. எந்த கூட்டணி கட்சிகளுமே இல்லாம தனியா விட்டுட்டு போனாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு தைரியமா இருப்பாங்க திமுக. எந்த இடத்துலையும் பலகீனமாகவே இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்காக இப்படி போய் போராட மாட்டாங்க. திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்கும். ஓப்பனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த தேமுதிக எந்த பக்கம் வரும்போது பழம் நழுவி பாலில் விழும் என்று காத்திருந்தோம் அப்படிதான் சொன்னாங்க. அதெல்லாம் திரைமறைவுல நடந்தது. இந்த பக்கம் போயிட்ட பிறகுதான் அந்த மாதிரி அந்த வார்த்தை வந்தது. ஆனா இவங்க அந்த பக்கம் ஒன்னும் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களை இவ்வளவு உதாசீனப்படுத்தி கூட உங்க அந்த அழைப்புகளுக்கெல்லாம் பதிலே சொல்லாம இருக்கும்போது கூட, இந்த சந்தர்ப்பத்தில் கூட உங்க பேரையே சொல்லாத கூட நீங்க போயிட்டு வந்துட்டாரு இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நாளைக்கு அவர் வந்து கரெக்டா எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் வர முடியாதுங்க, நாங்க தாங்க திமுக இது போறோம், ஏற்கனவே நாங்க சொன்னோம்ல இங்க களம் வந்து திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா அம்போன்னு நிக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும். நீங்க சொல்றதை பார்த்தா அவர் சொன்ன மாதிரி தானே இருக்கு. களம் எங்க ரெண்டு பேருக்கு தான், திமுக வெர்சஸ் தாவேகா. அவர் என்னமோ பேசுங்க பேசிட்டு போயிட்டாரு. சூழ்நிலை இப்போ அப்படித்தானே இருக்கு. அது ஒரு வெயிட்டிங் கேம் பிளே பண்றாங்க அவங்க. எதுக்கு நம்ம இப்போ ஒத்துக்கணும், இன்னும் அவங்க வந்து அப்படியே வரட்டும், நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்தால் அப்போ யோசிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இது நமக்கு நாமே வைத்துக்கொண்ட சூன்யம், நமக்கு நாமே திட்டத்துடைய இன்னொரு பரிமாணம் இது ரூபன். பார்ட் 2. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.